பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு. துர்கை ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், வயிறு சம்மந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு புது தொழில், புது உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்குன்னு ஆவணி மாதத்தில் யோசிக்கவே கூடாது. தைரியமாக இறங்கி செய்யும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கடகத்திற்கு கண்டிப்பாக நடைபெறும். தொழிலில் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், வியாபாரத்தில் அனுகூலங்கள் என்று சகலமும் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய சிக்கலெல்லாம் தீர்வது கடகத்திற்கு பெரிய நன்மையும் பெரிய அனுகூலமும் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அதி முன்னதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் சிறிய கோபதாபங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஏதாவது யோசனை, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இது நல்லா வருமோ, கெட்டதாக வருமோ, அசிங்கப்படுமோ அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லது தான் வரும் என்று நம்பிக்கையுடன் இறங்கக்கூடிய காலகட்டம். அது நிச்சயமாக நன்மை தரும். இந்த மாதம் ஆவணி மாதம். ஆடி முடிய போகின்றது. ஆவணியை ஆரம்பிக்கின்றது. ஆவணி என்றாலே தெரியும், எல்லா விதமான சுபகாரியத்திற்கும் மக்கள் தயாராக இருக்கக்கூடிய மாதம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுதான் முறை. இந்த ஜோதிட பகுதிக்கு குமுதம் டிஜிட்டலில் குறிப்பாக தமிழ் மாத பலன்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பதும், அதற்கு பொது பலன்களுக்கு மிக மிக முக்கிய ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அதற்கு மிக மிக நன்றிகள். குமுதம் டிஜிட்டல் நிர்வாக இயக்குனர் அருமைக்குரிய அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், என்னுடன் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜெயாபிரியன் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், டெக்னிக்கல் குழுவை சார்ந்த அனைவர்களுக்கும், சிஓ மற்றும் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். இந்த மாதம் ஆவணி. ஆவணி என்றாலே எல்லோருக்கும் தெரியும், சூரிய மாதம். ஏனென்றால் சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கே சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆவணி. ஆடி என்றால் சந்திரனுடைய வீட்டிற்கு சூரியன் வருவது. இப்பொழுது சூரியனே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவது ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதமாக பார்ப்பது ஆவணி. கார்காலம் என்பார்கள், சிம்ம மாதம் என்பார்கள். கேரளாவிலெல்லாம் சிம்ம மாதம், சிம்மத்திலே சூரியன் வரணும். இங்கே ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால சூரியன் வருவது. 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, 11இல் குரு, மற்ற கிரகங்களெல்லாம் வைத்து தான் இந்த ஆவணி மாதத்தின் பலன். நிறைய வெள்ள சேதங்கள் தானா. தமிழ்நாடுலாம் வெள்ளத்தில் எப்படி தப்பிக்கும்ன்றதுக்கு இப்போவே அதிகாரிகள்லாம் நல்ல திட்டங்கள் போடணுமா. சென்னை பகுதிகள்லாம் வெள்ளம், புயல், காற்று எல்லாம் வருமா பஞ்சாங்கத்தில். நிறைய ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரை உள்ள இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய மாதம் ஆவணின்னா. விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி மாதம் முழுவதும் விநாயகருக்கு சிறப்பு. விநாயகர் கும்பிட்டாவே மற்ற தெய்வம்லாம் கும்பிட வேணாம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியே வரக்கூடிய மாதம் இல்லை.
அவருடைய பர்த்டே ஹாப்பி பர்த்டே டெய்லி சொல்லிவிடுங்க ஆவணி மாதம். அதே போல் விநாயகர் சதுர்த்தி 2 நாள் 26, 27 உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிக்க. நான் அதிலெல்லாம் உள்ளே வர்றதே இல்லை. ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மாற்றி பண்ணுறது. 5, 9 வந்து ஓணம் பண்டிகை. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் சந்திர கிரகணம் 7, 9 அதில் இரவு 9:57 1:26 மறுநாள் காலையில் வரைக்கும் 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி 7 இரவு ஆரம்பித்த சந்திர கிரகணம் 8ஆம் தேதி. சந்திர கிரகணம் தான் ரொம்ப முக்கியம். 8/9/2025 மகாலபக்ஷம் ஆரம்பிக்க. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிறப்பு விசேஷம் ஆவணியில் எல்லா சுபகாரியமும் நிறைய. அந்த சுபகாரியத்தில் நிறைய தடங்கல்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்தது எப்போ தான் ஆரம்பிக்கிறது சுபகாரியம். தைரியமாக பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு. புயல் வெள்ளம்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். தண்ணி நிறைய. ட்ரம்ப்பெல்லாம் நிறைய கோபதாபமாக இருந்தார் இல்லையா அமெரிக்க அதிபர். டப்புன்னு இறங்கி வருவார். ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவார். ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனை இந்த ஆவணி மாதத்தில் வரும். அது வர்றதுனால அது வந்து அவருக்கு ஏற்றுக்க முடியாது. குரோதத்தோடு தான் இறங்குவார். குரோதத்தோடு சில விஷயம்லாம் தப்பாக பண்ணிட்டு தான் இறங்குவார். அதனால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க. அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க. எல்லாம் சரியாயிடும். ஏன்னா நிறைய ட்ரம்ப்புக்கு உள்ளூர்லேயே அவங்க நாட்டிலேயே நிறைய பிரச்சனை வரும். அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப் வந்து ஜோக்கராக காட்சி அமைக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் காட்டும். ஆனால் நிறைய தப்பாக பண்ணுவார். ஏன்னா பேர் கிடக்கூடிய மாதம் அவருக்கு. நோபல் பரிசு வரைக்கும் போன மாதிரி அவராகவே தப்பாக நிறைய பண்ணுவார். கோவப்படுவார். நம்பிக்கை துரோகம். அவர் எல்லாருக்கும் எலான் மஸ்கோட மோடிஜி ஒன்றும் பெரிய நெருக்கம் இல்லையா. எல்லாரும் சொல்கிறாங்க மோடிஜி அவ்வளோ நெருங்கி இருந்தார். ஒரு மனிதனுடைய புத்தி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி தானே இருக்கும். எலான் மஸ்க்கு தான் இவர் ட்ரம்ப்பை கொண்டு வர்றதில் அவ்வளோ உதவி செய்தவர். அவரே தன்னுடைய பகையிலையாக பார்க்கக்கூடியவர். மோடிஜி எப்படி பார்ப்பார்? மோடிஜி வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர். அமெரிக்காவில் இவருக்காக எல்லா விதமான தேர்தல் முன்னேற்றத்திலேருந்து தேர்தலை ஜெயித்து கொடுக்குற வரைக்கும் உறுதுணையாக இருந்த எலான் மாஸ்கை விட ஒருத்தருக்கு துரோகம் செய்வதில் ட்ரம்ப் வல்லவர் என்றால் உலகத்தில் அவர் யாருக்கு செய்ய மாட்டார்? எல்லோருக்கும் செய்வார். அதெல்லாம் போய் ஒரு பெருசாக பார்த்துக்கூடாது. மோடிஜியை ஒரு பிரதமராக பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன லெவலில் இருந்தோம். வரி வந்து இந்திய நாட்டில் வந்து வரி அதிகம் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நானும் வந்து அது பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் இருந்து நான் பேச மாட்டேன். வரி அதிப்பு தான். வரி வந்து இவ்வளோ பெரிய மக்கள் வாழக்கூடிய நாட்டில் இன்கம் டேக்ஸ் வரி கட்டுறவங்க ரொம்ப கம்மி. அது இந்தியாவுடைய அரசாங்கம் தான் சரி பண்ணணும். இந்தியாவில் வரி கட்டுறவங்களுடைய இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுடைய கண்ணுக்கு 3 கோடி 4 கோடியில் தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் எவ்வளோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு மேலே கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. செக் பண்ணணும். இவங்கெல்லாம் ஏன் வரி கட்ட மாட்டேன்றாங்கன்னு தேடணும். இவங்களெல்லாம் அதெல்லாம் நோண்டணும். கட்டினவங்களே போட்டு கட்ட வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய வத்திப்பெட்டியிலேருந்து கார் வரைக்கும் வரிகள் அதிகமாகிறது. இன்கம் டேக்ஸ் ஜென்யூனாக இருக்க இதெல்லாம் குறையும். ஜிஎஸ்டியில் கூட வரக்கூடிய காலகட்டத்தில் சிங்கப்பூர் போல் ஒரே இதுவாக இருக்கணும். மக்களுக்கு மீள முடியாதது. சம்பாதிக்கிறதுலேருந்து சாவு வீடு போகிற வரைக்கும் வரி தான். கொஞ்சம் ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். அந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள் நம்ம செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது. எளிமைப்படுத்தணும். காலங்காலமாக இந்த வரிகளை எளிமைப்படுத்துவர்கள் தான் மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க மன்னர்கள் காலத்தில் இருந்து. ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இதெல்லாம் கொஞ்சம் டிசிப்ளினாக வரும். அதுக்காக தான் சொல்கிறது. பெரும் தலைவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டைம் ஆவணி மாதத்தில் எப்படி ஆடி மாதத்தில் ஃப்ளைட்டுங்க ரொம்ப கவனமாக இருக்கணுமோ, அரசியல் தலைவர்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவத்தில், போலீஸ் துறையில், ஏர்ஃபோர்ஸில், நேவியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரும் அதிகாரிகள், மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்ற அதிகாரிகள், தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கெட்ட நேரமாக. கேதுவோட
சூரியன் சேர்றதுனால பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், முதல்வர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், உபஜனாதிபதிகள், மந்திரிமார்கள் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டப்புன்னு கவுத்து விட்டுருமா கிரகம். வண்டிகளில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள், முதல்வர்கள், இது போல் இருக்கவங்கெல்லாம் இந்த வாகனங்களை கரெக்டாக இந்த டிரைவரு, புதுசாக ஒரு டிரைவர் வராங்கன்னா வாகனத்துலலாம் இந்த மாதிரி லீடர்ஸுடைய இதெல்லாம் செக் பண்ணணுமா. வேர்ல்டு ஃபுல்லாக தேக ஆரோக்கியத்தில் நிறைய தலைவர்கள்லாம் மாட்டுவாங்களாம். தலைவிகள், தலைவர்கள், பெண் தலைவர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர்கள் தாங்க முடியாத இருக்குமா. ஆவணி மாதத்தில் அடி நாசம் பண்ணுமா. நிலநடுக்கங்கள் தான். சுனாமி அலர்ட்டெல்லாம் திருப்பி திருப்பி வருமா, ரிப்பீட்டடாக. அதே போல் தான் வாய் திறந்தா செல்வி நல்லதே சொல்ல மாட்டேன்றான் தான் ஒரே கமெண்ட். நல்லது நடக்கிறச்சு சொல்லலாம், கெட்டது தான் நடக்கணும்னு உலகத்தில் பொது விதி இப்போ. அதனால் இந்த டைமில் இப்படி தான் பேச முடியுது. குருவுடைய வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கிற காலகட்டன்றதுனால மலை பிரதேசங்கள்லாம் போட்டு அடுக்கடுக்காக கட்டினீங்கல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பொத்து பொத்தாக விழுமா. அப்போ டப்பு டப்புன்னு வருமா. கிளஸ்டர் வருதில்ல, மழை வெடிச்சு அப்படியே ஊற்றுதா, நிறைய இடத்துல வருமா. ஏன் வரும்னே தெரியாது. நிறைய நம்மளுடைய இமாலய பகுதியெல்லாம் நிறைய பாதிக்கும். ஆவணி மாதத்தில் இந்தியாவில் நிலநடுக்கங்கள் அடிக்குமா, கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலோனு பெருசாக மாட்டுமா, மலேசியா பெருசாக மாட்டுமா, ஸ்ரீலங்கா, சிலோனு, மலேசியா, சென்னையில் பெரிய மழை வெள்ளத்துக்கெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணுமா. குட்டி புயல்லாம் உருவாகி போயின்னு இருக்குமா. வனவிலங்குகளுக்கு பெரிய பாதிப்புகள். யானைகள் இந்த ட்ரெயினில் அடிபடுறது, வழித்தடங்களில் அடிபடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுமா. அந்த காட்டு பகுதியில் ட்ரெயின் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி சொல்லணுமா. நிறைய கொஞ்சம் யானைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணும். விலங்குகள் வருவது நம்ம குற்றம் சொல்ல முடியாது. விலங்குகள் பகுதியில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணனால இவ்வளோ இது. கப்பல்கள் மோதல்கள் ஏற்படுமா. சரக்கு கப்பல்களில் பெரிய அளவுக்கு தீ பிளம்புகள் ஏற்படுமா. கடல் வழி போக்குவரத்து நிறைய இடத்துல பிரச்சனை ஏற்படுமா. தீ விபத்தால் கப்பல்கள் பெரிய சிக்கல் ஏற்படுமா. அதே போல் மலைகள் இருக்கக்கூடிய சதுரகிரி மலையிலேருந்து, பெரிய பெரிய மலைகள்லேருந்து, திருப்பதி மலையிலேருந்து, கேரளா மலையிலிருந்தெல்லாம் வெள்ளங்கள், சரிவுகள், மலை கோயில்கள். திருவண்ணாமலையில் மிக கவனமாக பார்த்துக்கணுமா. திருவண்ணாமலைக்கு சூரியனுடைய இடத்துல சூரியனே வர்றதுனால திருவண்ணாமலை கிரிவலத்திலலாம் ஸ்டாம்பேட் ஆகாமலாம் பார்த்துக்கணுமா. கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. காற்றழுத்த மண்டலம்லாம் உருவாகி பயமுறுத்துமா. ஆவணியில் நிறைய சிக்கல்கள் இந்த கோயில் பிரதேசம், மலை கோயில்கள், கேரளாவில் குருவாயூர் கோயிலெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மக்களுடைய போயிட்டு வர கேட்டுங்களெல்லாம் திறந்து பத்திரமா வைக்கணுமா. கூட்டம் நிறைய வரைச்ச திடீர்னு மக்களுக்கு பாதிப்பான். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுமா. குருமார்கள் கோயில்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காசி, கேதார்நாத், மலை பிரதேசங்கள், இந்த ஊர்லெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கங்கையுடைய வெள்ளத்தினுடைய சீற்றெல்லாம் இன்னும் குறையிலையா. அது தமிழ்நாடு வரைக்கும் அந்த சீற்றங்கள் தண்ணியால் ஏற்படும். எல்லா தலைவர்களும், குறிப்பாக எந்த முதலமைச்சரும் எந்த தலைவர்களும் தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளெல்லாம் தவறாமல் எடுக்கணும். ரொம்ப பிஸின்னு மறந்துடக்கூடாதான். டப்புன்னு தலைவர்களுடைய செய்திகள் தான் பிரச்சனை வருமா. ஆவணி மாதத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியாவில் அந்த பதட்டம் இருந்த அமெரிக்காவிலுடைய பதட்டம் குறையிறது பார்க்கலாம். அது டிக்குன்னு ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆகும். அதே போல் அப்பா புள்ள போட்டிருக்கிற சண்டையெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா. தமிழ்நாட்டில் அரசியலில் போட்டுருக்காங்கல்ல,
அதெல்லாம் ஆவணி மாதத்தில் ஒரு முடிவுக்கு வருமா, சொல்யூஷன் வருமா. அந்த சொல்யூஷன்லாம் ஆவணி மாதத்துக்கு முன்பாகவே வந்துருமா, கொஞ்சம் எல்லாமே ஸ்மூத் ஆகுமா. ஸோ இது போல் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அரசியலில் கூட்டணிகள்லாம் ஆவணி மாதத்துலேருந்து வேகம் எடுக்குமா. ஆவணி மாதத்தில் புது இயக்கங்கள்லாம் வருமா. அரசியலில் பிரபலமானவர்கள்லாம் திடீர்னு இயக்கம் ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஆவணியில் நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதம் டக்குன்னு யாருமே எதிர்பார்க்காததை செய்கிறது. சூரியன் வீட்டுக்குள் சூரியன் இருந்து கேது இருக்கிறான்ல, அதனால் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத இயக்கங்கள்லாம் திடீர்னு உருவாகும். பெரும் பலம் பெறுமா, பேரு புகழெல்லாம் பெறுவாங்க. மக்கள் இது ஆதரிப்பாங்க. ஸோ ஆவணி மாதத்திலேருந்து அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருந்து விமான விபத்துகளுடைய பாதிப்பு ஆவணிலையும் தொடருமா. சில விமான கம்பெனியெல்லாம் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த விமானத்தினுடைய விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே புரட்டாசி முடிகிற வரைக்கும் தொந்தரவாக தான் இருக்குமா. ஆவணி மாதத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் பெரிய விபத்துக்கள்லாம் தவிர்க்கணுமா. நீ விமானத்தில் ஏறிட்டு இறங்குற வரைக்கும் இறங்கினாவே கைத்தட்டி நன்றி சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுமா. ஒரு சின்ன ஜெருக்கள் வந்தால் கூட விமானத்தில் இனி எல்லாருக்கும் தூக்கம் கட்டுற அளவுக்கு ஆகிடுமா. கப்பல் பயணங்களும் அது போல் பாதிப்பு ஏற்படும். சுற்றுலா செல்லக்கூடிய கப்பல் பயணங்கள்லாம் எல்லாமே நிர்வாக சீர்கேடுகளும் சம்பளம் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத ஆட்களை உள்ளே கொண்டு எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி இப்போ மீடியாவெல்லாம் கெடுக்கிறாங்கல்ல, அது போல தான் எல்லாத்தையும் இப்போ வெளிநாடுகளில் மீடியா, அதே போல் உங்களுக்கு ஐடி மார்க்கெட்லலாம் நிறைய சம்பளத்தில் இருந்தவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு புதுசாக வர ஃப்ரெஷர்ஸை வச்சு அனுபவம் என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அல்ல. அனுபவத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அனுபவத்துக்கு கொடுக்க வேண்டிய கூலிகளை கொடுத்தாதான் உலகம் இயங்கும் என்பது உலகத்தினுடைய விதி.